அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று பிப்ரவரி மாதத்தின் 9ஆம் தேதி, தை மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை நாளாக இருக்குதுங்க. இது சிவபெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு கிழமை அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு தை மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதி இருக்குது. இந்த தேய்பிறை அஷ்டமி திதியில் காலபைரவர் வழிபாடு வீட்டிலேயே நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அல்லது சிவாலயங்களுக்கு போனோம் அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக காலபைரவர் சந்நிதி இருக்கும், அங்கே போய்ட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். அதுவும் திங்கட்கிழமை நாள்லேயே இந்த காலபைரவர் குறிய இந்த அஷ்டமி திதி வர்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா சிவபெருமானுடைய அம்சம் தான் இவரும். அடுத்ததாக இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி தான் தேவாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அது இந்த நாளில் தான் நமக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக அஷ்டமி திதிங்கிறதே பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி தான். அப்போ இங்கே 8ங்கிற எண்ணானது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். கரெக்டாக இந்த வருஷம் பாருங்கள், 26வது வருஷம், இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 8. அதே போல் இது தை மாதத்தின் 26ஆம் தேதி, இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு 2+6ங்கும்போது 8ன்னு கிடைக்குது. அடுத்தது 26 அப்படிங்கிற ஒரு சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த சக்தி வாய்ந்த நாளில் ஏற்கனவே செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு மொத்தம் 3 பதிவுகள் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். இரவுக்குள்ளே நிலைவாசலில் ஒரு 2 பொருளை வச்சுருங்க. இதன் மூலமாக 4 திசையிலேருந்து பணம் வரும், கஷ்டமும் கடன்களும் உங்களை விட்டு நீங்கும்னு சொல்லியிருப்பேன். எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாத ஒரு பரிகாரம் தான். அடுத்தது வீட்டில் சிவப்பு நிறத்தில் இங்கு வர மாதிரி பேனா வச்சுருந்தா கையில் மறக்காமல் இது எழுதிக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கு அளவில்லாமல் செல்வம் சேரும்னு குறித்து ஒரு பதிவு போட்டிருப்பேன். அடுத்ததாக இன்று மாலை 5 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரு பொருள் சேர்த்து ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது எல்லாமே ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், ஆனால் அற்புதமான பலன் தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த 3 வீடியோவோடு சேர்த்து பிப்ரவரி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எந்த நாளில் வருது, டைமிங் என்ன என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன். அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன். இந்த முறை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளில் தான் அந்த அபிஜித் நட்சத்திரம் வருதுங்க. மேலும் அதுக்கு ஒரு விசேஷ இலை தேவைப்படுது. அந்த இலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் 2 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டேன். பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இத்தனை நாளாக உங்களுக்கு அபிஜித் நட்சத்திரத்தில் வேண்டி பலன் கிடைக்கலைனாலும் இந்த முறை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நான் காலையிலேருந்து போட்ட எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்ய முடியல, கோவிலுக்கு போக முடியல, வழிபாடு செய்ய முடியலனாலும் நைட்டு தூங்கும்போது இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தூங்குனீங்கன்னாவே உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். ஏன்னா தேய்பிறை நாளில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணுன்ட்டு நம்ம பரிகாரம் செஞ்சோம்னா நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு பற்றிட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம். நைட் தூங்கத்துக்குள்ளே செஞ்சிங்கன்னா போதும். எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு துணி உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. சிகப்பு நிறம்ங்கிறது கஷ்டங்களை போக்கக்கூடிய நிறம், அதனால் இதை நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு. ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் போதும். இதில் 8 மிளகு நம்ம வைக்கணும். மிளகுங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் அஷ்டமி திதி நாளன்று நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும். அதுவும் இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நாளைய நாளோடவும் நமக்கு ஒத்து போகும். அதனால் நீங்கள் மிளகு பயன்படுத்தி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறதையே எடுத்துக்கோங்க. 8 மிளகு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் ஒன்று ஒன்றா சொல்லி பொறுமையாக அந்த துணியில் வச்சுருங்க. சிவப்பு நிறத்தில் துணி இல்லை, வெள்ளை நிறத்தில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த வெள்ளை நிற துணியை நம்ம லைட்டாவது சிவப்பாக்கணும். இதுக்கு குங்குமத்தை தண்ணீரில் கலந்தோ இல்லை நெய்யில் கலந்தோ ஏதாவது ஒன்றில் கலந்து கொட்டியான பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டு துணியில் அப்படி இப்படிமா தேய்ச்சி விட்டு உலர விட்டிங்கனாவே இது ரெட் கலராக மாறிடும். இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ மிளகை வச்சாச்சு இல்லையா? இப்போ இதை ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் அந்த மிளகு முடிச்சியை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணுன்ட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இன்றைக்கி காலபைரவருக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால அவரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, கணவருக்கும் கஷ்டம் இருக்குது, ஆனால் இவர் இது மாதிரி பரிகாரமெல்லாம் செய்ய மாட்டார் அப்படிங்கும்போது நீங்களே உங்களுக்கு ஒரு முடிச்சு ரெடி பண்ணி வச்சு நான் சொல்கிற மாதிரி பண்ணிடுங்க. உங்கள் கணவருக்கும் நீங்கள் தனியாக ஒரு 8 மிளகு வச்சு இதே போல் ஒரு முடிச்சு ரெடி பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? அவருக்கு என்ன கஷ்டமோ அதை நீங்களே கூட மிளகு முடிச்சு கையில் வச்சுக்கிட்டு சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முடிச்சியை உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க. நைட்டு முழுவதும் இது உங்கள் தலைக்கடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
உங்கள் கஷ்டங்களை சொன்னதை உங்கள் தலகாணிக்கடியிலையும், உங்கள் கணவருடைய கஷ்டங்கள் நீங்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அந்த முடிச்சியை அவருடைய தலகாணிக்கடியிலையும் வந்து வச்சுருங்க. இன்று நைட்டே பார்த்திங்கன்னா நிம்மதியான உறக்கம் வரும். இப்போ நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா நமக்கு அம்சமாக செவ்வாய்க்கிழமை நாளாக வந்து அமைஞ்சிருக்குது. செவ்வாய்க்கிழமை நாள்லேயும் நம்ம மிளகு வச்சு பரிகாரம் செய்வோம் இல்லையா, கரெக்டாக இந்த மிளகு பரிகாரத்தோடு தான் நம்ம இந்த நாளையே வந்து தொடங்குறோம். இப்போ காலையில் எழுந்த உடனேயும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த முடிச்சு இருக்குது பாருங்கள், இதை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளேயோ வெளியிலையோ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய இடது கையில் இந்த மிளகு முடிச்சியை வச்சுட்டு இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 9 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 9 முறை இந்த மாதிரி மட்டும் சுற்றுங்க. கிளாக் வைஸில் 9 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸில் 9 டைம்ஸு இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு காலியான மண்ணகலில் 2 கற்பூரத்தை ஏற்றி வச்சு அதுக்குள்ளார இந்த மிளகு முடிச்சியை வந்து போட்டுருங்க. அதன் பிறகு நீங்கள் குளிங்க. ஒருவேளை நீங்கள் குளித்ததுக்கப்புறமா தான் இந்த மிளகு முடிச்சு வச்சதே ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இதே போல் சுற்றிட்டு மறுபடியும் முகம் கை கால் மட்டும் கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். இதை வந்து காலையிலேயே எரிக்கணுமா, நான் மாலை நேரம் தான் பார்த்தேன் அப்படிங்கும்போது பரவாயில்ல, நாளை இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் வந்துட்டு எரிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து இப்போ உங்கள் கணவர் தலகாணிக்கடியில் ஒரு முடிச்சு வச்சுருந்தீங்க பாருங்கள், இதை வந்து அவர்கிட்டயே சொல்லி சுற்றிக்க சொல்லுங்கள். அவர் ரொம்ப சிரமப்பட்டார், சரியாக பண்ணிக்க மாட்டாருங்கும்போது அவரை கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டு நீங்களே அவருக்கு வந்துட்டு 9 முறை இந்த பக்கம் 9 முறை அந்த பக்கம் சுற்றிட்டு 2யும் ஒரே மண்ணகலில் போட்டு கூட நீங்கள் வந்துட்டு எரிச்சிடலாம். அதன் பிறகு அவரை குளிக்க சொல்லிடுங்க. இந்த மிளகு எப்படி வந்து வெடிக்க தொடங்குதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும், கடன்களும், கவலைகளும், எதிரி தொல்லைகளும் வெடித்து செதறும். இனி அற்புதமான பல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மற்ற பரிகாரங்களை செய்யலினாலும் எளிமையான இந்த ஒரு விஷயத்தையாவது எல்லாருமே நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.